श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्ली श्रीरङ्गराज हरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये तत्प्रेषः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावं तीर्थैर्यथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूचः कवीनाम् दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं चरन्तीं सरस्वतीं संसित कामधेनुं नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्यकृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति कोच्चिष्टायां रजनिगलितं व्याकुलाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பல்லுதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடசுடியே சொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மார்கழி மார்கழி வையத்து ஓங்கி ஓங்கி ஆழிமாயன் புல் கீச்சு கீழ் துமணி நோற்று கற்று கணித்து புள்ளின் உங்கள் நெல்லே நாயகன் நாயகன் அம்பரம் உந்து உந்து குத்து 38 உங்கள் மாறி மாறி அன்றி அன்றி ஒரு திமாலே கூடாரை கூடாரை கரவகள் கரவகள் சிற்றம் சிற்றம் மங்கம் போதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழ்மோர் சோதி மணிமாடம் தோன்றுமோர் நீதியால் நல்லவக்கர் வாழ்மோர் நான்மனைகளோடுமோர் வில்லிப்புத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமடையாட்டும் வேதமனைத்திற்கும் ஒரே தமிழ் திருவாடி பூரத்து ஜெகத்துரித்தாள் வாழியே திருப்பாய் 30 செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமணிக்கு பின்னானால் வாழியே 140 முன்றுரைத்தாள் வாழியே உயரங்க கேகண்ணி ஒன்றளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே ஒருவேனர் கோதை மலர்ப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம். अपचारान् मान् सर्वान् क्षमस्वपुरुषोत्तमा ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवोपास्महे. சுவாமி வேதாந்த தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரம் என்று 29 ஸ்தோத்திரங்களிலே ஒரு நவக்கிரக துன்பம் நமக்கு நேராமல் இருப்பதற்காக அருளி செய்த ஸ்தோத்திரம் என்று சொல்வார்கள். 10 அவதாரம், 10 அவதார சந்நிதி ஸ்ரீரங்கத்தில் மட்டும்தான் உண்டு, வேற எங்கேயும் கிடையாது. 10 அவதாரத்துக்கு சந்நிதி சரி. அது பிரதானமான ஒரு தேவத்தை என்னன்னா நரசிம்மன். அதுதான் இங்க இன்னைக்கு பாசுரத்துல மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடம்பிருக்கும் சீரிய சிங்கம். சுவாமி தேசிகன் அதை எப்படி சொன்னார்னா, பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமஹா க்ஷணம் பாணிஜை அவ்யாத்ரீணி ஜெகந்திய குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவா யத்ராதுர்பவன் அவந்த ஜடரா யாத்ருச்சிகாத்வேதசாம் யாக்காச்சி சகதா மகாசுரஸ்தூணா பிதாமஹ்ய பூஷு என்று கடைசியில 11வது பாடல்ல சொன்னார். 10 அவதாரையும் ஒரே பாடல்ல சொன்னார். அந்தந்த குணங்களை அங்கங்க கோடிட்டு காமிச்சார், உயர்த்தி காமிச்சார்.
இச்சாமீன விகார கச்சப மகாபோத்ரி எதிர்ச்சாகரே. எதிர்ச்சாகரே இஷ்டத்துக்கு வந்தவன் அர்த்தம். எதிர்ச்சாகரே ரக்ஷாவாமன ரோஷராம கருணா காக்குத்த கேலாகலி கிரீடாவல்லவ கல்கவாகன தசா கல்கின்னிதி பிரத்யகம். இந்த 10 அவதாரத்தை பற்றியும் நம்ம ஏதோ உளறினால் கூட நல்லதுதாங்கிறோம். ஏன் உளறினா என்ன ஆகும்னா இந்த உலகம் பூரா நல்லது கிடைக்கும். நமக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துல நாமும் இருக்கோம். அதனால ஜல்பந்த புருஷாக புனந்தி புவனம். புனந்தி புவனம் 14 லோகத்தையும் நாம புண்ணியமாக ஆக்கி புண்ணியோக பண்யாபனாக. இந்த விளக்கம் இந்த பாசுரம் இவர் சுவாமி இசைத்த பிறகு நாம் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கு பாசுரம் 23வது பாசுரம். 22வது பாசுரத்துல அங்கன்மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து அப்படின்னு சொல்லும் பொழுது படுக்கை அறையிலே வந்து பள்ளிக்கட்டு கீழே வந்து தலை பெய்தோன்னு சொன்னாங்க. 5 லட்சம் பெண்களும் நப்பினையும் சேர்ந்து வந்து அதனால 5 லட்சம் பெண்களும் படுக்கை அறை கீழே நின் பள்ளிக்கட்டு கீழே வந்து தலை பெய்தோம், வணங்கினோம், சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தோம் என்று சொன்னார்கள். ராஜாக்கள்லாம் வணங்கா முடியாதுந்தா, இந்த இடை பெண்கள்லாம் வணங்குற முடியாது. சாமீபியம் அப்படி கேட்கும் பொழுது உட்காருமா சுவாகத்தம். இந்த ராஜாக்கள் அங்கன்மாஜாலத்து அரசர்கள், அழகான இந்த பெரிய உலகத்தினுடைய அரசர்களாம் வந்து நின் பள்ளி கட்டி கீழே. இப்போ அரசர்களும் நாங்களும் ஒன்றுன்னு சொல்லிட்டோம். நாங்கள்லாம் பிச்சைக்காரர்கள் இல்லை, நாங்கள்லாம் இடைப்பெண்கள். கோகுலத்திலே துவாபர யுகம், ஸ்ரீவில்லிபுத்தூரிலே கலியுகம். அப்படி இருக்கும் பொழுது கடைசியில் என்ன சொன்னார், நாங்கள் வேற எதுவும் கேட்க வரல, போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். உன்னை ஸ்துதி பாடவே வந்தோம், ஸ்துதி பாடவே வந்தோம். அதனால வேற ஒன்றும் எங்களுக்கு எண்ணம் இல்லை. அப்படி ஏதாவது நீங்களா இப்போ நாம் என்ன சொல்றோம்னா, நீங்களா ஏதாவது கொடுத்தா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அது ஒன்றும் சொல்லலை, உள்ள மறைஞ்சிருக்கு. போற்றியாம் வந்தோம். ஏற்கனவே முதல் பாசுரத்திலேருந்து கேட்டுட்டாங்க, நாராயணனே நமக்கே பறை தருவான். பறை என்றால் இசைக்கருவி, வாத்தியம். நாம சங்கீர்த்தனம் செய்வதற்கு உச்சிதமான வாத்தியம். பிறகு பறை என்றால் கடைசி இந்த 4 மனித வாழ்வின் குறிக்கோள்களிலே 4வது குறிக்கோள் மோட்சம் என்பது. அறம் பொருள் இன்பம் வீடுக்கு வீடை பற்றி நம்ம பேசுகிறோம். இது பெரிய வீடு. அதனால தர்மஹா அர்த்தஹா காமஹா மோக்ஷஹா என்று சொல்லக்கூடியது. இந்த மோட்சம்தான் பறைன்னு பேர். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் 2 வரும் அநேகமாக பாசுரத்தில். முதல்ல மார்கழி திங்கள். திங்கள் என்றால் மாதம் என்ற அர்த்தம். அப்புறம் நிலா என்ற சந்திரான் அர்த்தம். அதே மாதிரி அம்பரமே தண்ணீரே 17வது பாசுரத்தில் அம்பரம்னா உடைன்னு முதல்ல அர்த்தம். அடுத்தது ஆகாசம்னு அர்த்தம், வானம்னு அர்த்தம். இப்படிலாம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் 2 வரும். அப்படி நாம் அப்போ புரிஞ்சுக்கணும், பார்த்து அந்தந்த சந்தர்ப்பத்தில் அந்தந்த பொருளை நாம் புரிஞ்சுக்கணும். இது நல்ல தமிழ். அதனால இங்கே வேடிக்கை என்னன்னா, இன்னைக்கு பாசுரத்தில் மலையாளம் தெரியும் போல் இருக்கு, ஆண்டாளுக்குன்னு தெரியுது. இங்கனே போந்தரளி கோப்புடைய சீரே சிங்கா. இங்கனே, இங்கனேங்கிறது நம்ம தமிழில் சொன்னால் இங்கே தான் சொல்லுவோம், இங்கனேன்னு சொல்ல மாட்டோம். மலையாளத்தில் மூக்கால பேசுவாங்க, அதை வந்து இங்கனேன்னு வருவாங்க. அப்போ 5வது பாசுரத்தில் மாயனை வந்ததில் செப்பேலோ ரம்பாவின்னு தெலுங்கு தெரிஞ்சிருக்கு. செப்புங்கிறது தமிழில் சொல்லுன்னு சொல்கிறோம். அதனால செப்பேலோ ரெம்பாவே, அங்கே செப்புங்கிறது தெலுங்கு.
அதனால பிராட்டியா இருக்கிறதுனால, பூமி பிராட்டியே அவதாரமா ஆண்டாளா அவதரித்ததுனால அவளுக்கு மொழி வேறுபாடும் கிடையாது. மொழியுடைய அறிவும் எல்லா மொழி அறிவும் உண்டு. வேடிக்கையாக நாங்கள்லாம் சொல்லுவோம், ஃப்ரெஞ்சு இங்கே அதில் கூட கேட்கலாம் பெருமாளை. எதுலையா ஒன்று. இப்போ சமீபத்தில் என்ன பண்ணால், வேட்டிக்கன் ஒரு நகரம் இருக்கு. அந்த இடத்துல கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் அது தலைநகரம். அதே மாதிரி இஸ்லாம் மதத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், மெக்கா மதீனான்னு 2 இடம் இருக்கு. அதே மாதிரி இந்த வேட்டிக்கன்ல இந்த போப்பாண்டவர்னு ஆண்டவர்னு பேர் வச்சுருக்காங்க. போப்பு ஆண்டவன் பேர். போப்பு தான் சொல்றது ஆங்கிலத்தில், ஆனால் ஆண்டவன் தமிழில் சொல்லிவிட்டாங்க. இந்த போப்பாண்டவர் என்ன பண்ண, சம்ஸ்கிருதத்தில் ஒரு கவிதை எழுதி உலகெல்லாம் பரப்புறார். எதுக்கு சம்ஸ்கிருதத்தில்னு கேட்டால், நாமெல்லாம் கவர்ந்த செல்றதுக்காகத்தான். அப்படி சம்ஸ்கிருதத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், அங்கே நமஹான்னு இருக்கு முக்கியமாக. இஸ்லாம் மதத்தில் நமாஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டும் எல்லாம் ஒன்று தான். சம்ஸ்கிருத வார்த்தை தான் அவங்க எடுத்துக்கொண்டு தொழுகைங்கிறத நமாஸ்ன்னு சொல்லுவாங்க. நாம் என்ன கோதா தசி நம்ம இதமிதம் பூய வாஸ்து பூயான்னு திருப்பி திருப்பி சேவிக்கணுங்கிறவங்க தான். அவ்வளோதான், வேற ஒன்றும். அவங்க நமாஸ் 5 தடவை தொழுகை பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு. நம்ம ஒரு தடவையாவது பண்ணணுங்கிறதுக்கு நமக்கு அது. மற்ற மதத்திலிருந்து நல்ல கருத்துக்கள் நிறைய இருக்கின்றன. இப்போ நாம் ஒன்று செய்ய வேண்டாதது செய்யறோம், அல்லது செய்யக்கூடியது செய்ய வேண்டியது செய்யாமல் இருக்கிறோம். சுவாமி தேசிகன் ஞாச தசகத்தில் சொன்னார், கிருத்தியானாம் அகரணம் அகிருத்தியானாம் கரணம் சமஸ்வ தேவ பிரணதாப்திஹர பிரபோன்னு சொன்னார். என்னை மன்னிச்சுரு, செய்ய வேண்டியது செய்யறதில்லை, செய்ய வேண்டாதது செஞ்சுன்னு இருக்கேன்னு சொன்னார். அவரே அப்படி சொல்லும்பொழுது நாம் எம்மாத்திரம்னு சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது பாபம் போகணும். இந்த பாபம் போகிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரே வார்த்தை தான், நமஹா. கை கூப்பணும், தலை மேலே கை கூப்பணும், அல்லது இந்த முகத்துக்கு மேலே கூப்பணும், அப்புறம் இதயத்துக்கு மேலே நேர கூப்பணும். ஒவ்வொரு விதம். தலை மேலே கை கூப்பினா நம்ம கீழே விழுந்து நான் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறோன்னு. அதாவது தரையில விழுந்து கிடந்து சேவிக்கிறதுக்கு முடியாதவா அப்படி பண்ணும். அதனால முதல் பாசுரத்துல என்ன சொன்னா, பாரோர் புகழ, நமக்கெல்லாம் புகழ் வந்துருச்சுன்னா தலைக்கு மேலே திமிரு ஏறணும். அதனால படிந்துன்னு சொன்னான். அது பணிவோடு நம்ம எம்பெருமான சேவிக்கணும்னு சொன்னோம். இன்னைக்கு அப்படிதான். முதல்ல நேத்தி பாசுரத்துல படுக்கைன்னு வந்த பிறகு, படுக்கையில இருந்து பேசினா அது சரி வராது. அதனால எழுந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்து பேசு, அப்பதான் உன்னை நம்ப முடியுங்கிற. அப்படி நம்ப முடியுங்கச்சு என்ன வேணும்னு கேட்குறான் அவன். என்ன வேணும், எதுக்கு வந்திருக்கீங்க, எதுக்காக என் படுக்கை கீழே உட்காந்து சேவிக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது, அதனால இந்த பாசுரத்தில் அது ஒரு பதில் கிடைக்கும். சுவாமி ரகுநாதன் சுவாமின்னு, சிவ ரகுநாதன் சுவாமி மெட்ரோ டவுனில் இங்கே எழுந்துள்ளிருக்கார். அவர் பிஹெச்ஏலேருந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கார். நல்ல இசை அறிஞர். அதனால் ஒரு பக்கம் ஸ்ரீரங்கத்தில் தியாகராஜ உற்சவம் இன்னி வரையும் நடந்துட்டுருக்கு. கொடிகாலம் திருமண மண்டபத்தில். அதை அங்கே போகிறவா நிறைய பேர் இருக்காங்க இசை கேட்க. தெலுங்கு சுந்தர தெலுங்கினிலே பாட்டிசைத்துன்னு பாரதியார். அது மாதிரி அந்த அழகான தெலுங்கை கேட்கறதுக்காக போகிறார். அதனால் இங்கே இவர் அந்த சுந்தரமாக பாடுறதுக்காக இன்னைக்கு பிலஹரிங்கிற ராகத்தில் மாரிமலை மொழிங்கிற 23வது பாசுரத்தை இசைப்பதற்கு வந்திருக்கார். முக்காவாசி வந்துடுறார். வந்துட்டு வரலன்னா சொல்லிட்டு நல்லவருக்கு அடையாளம் சொல்லாமல் போகுதுன்னு அப்படி இல்லை. அதனால் இவர் சொல்லிட்டு போகிறார். அதனால் அப்பா நீங்கள் சமாளிச்சுக்கோங்கன்னு. இவர் என்ன பண்ணார், ஒரு 2 பாசுரத்துக்கு நாயகனான் என்ற பாசுரத்துக்கு மோகனத்துக்கு பதிலாக நாயக்கி ராகத்தில் பாடினார். அதே மாதிரி கிந்தோளங்கிற ராகத்தில் பாடினார். உந்து மதகளித்தனா உந்து மதகளித்தன் சாவேரியில் பாடுறார். ஏற்ற கலங்கள் நாதநாம கிரியால பாடக்கூடியதை இவர் ஹிந்தோளத்தில் பாடினார். அப்படின்னா இவர்களுக்கு திறமை இருக்கிறதுன்னு அர்த்தம். இது எந்த பாட்டையும் எந்த ராகத்திலையும் பாடலாங்கிறது சுவாமி தேசிக ஸ்தோத்திரங்கள்.
பாதுகாசகத்தில் 1008 ராகத்தில் பாடலாம். அது நான் 50 வருஷம் முன்னாடியே காமிச்சிருக்கேன். ஸ்ரீமத் திருக்குழந்த ஆண்டவன் சொன்னேன், இந்த மாதிரி என் சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரம்னா எந்த ராகத்திலையும் மெட்டமைக்கும். எல்லா ஸ்தோத்திரமும் 119%. இப்போ நீ போன வாரம் எனக்கு தெரிஞ்சது ஈஷாவாஸ்யோபனிஷத்துக்கு சுவாமி தேசிகன் சம்ஸ்கிருதத்தில் வியாக்கியானம் எழுதியிருக்காரு. அதே மாதிரி அமலநாந்தி பேர் என்ன பகவத் தியான சோபானமாக மாற்றிட்டார். அப்படிலாம் இருக்கிறதுனால எந்த ராகமும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சுவாமி இப்போ மாரிமலை முழஞ்சில் மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவு சுத்தி விழித்து. சீரிய சிங்கம் அறிவு சுத்தி விழித்து. சீரிய சிங்கம் அறிவு சுத்தி விழித்து. பெரிமயிர் பொங்க பெரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி. பெரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி. முறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. முறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. போதருமா போலே நீ பூவை பூவண்ணா. போதருமா போலே நீ பூவை பூவண்ணா. உன் கோயில் நின்றும் போந்தருளி கோப்புடைய. கோயில் நின்றும் போந்தருளி கோப்புடைய. சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த. சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த. காரியம் மாறாய் தருளேலோரெம்பாவாய். காரியம் மாறாய் தருளேலோ ரெம்பாவாய். மாரிமலை முழஞ்சில். ஸ்ரீ ரகுநாதன் சுவாமிக்கு தன்யவாதங்கள், நமஸ்காரங்கள். மாரிமலை முழஞ்சில் அப்படிங்கிறது இந்த திருப்பாவை 30 பாசுரங்களிலே 2 முறை சொல்லக்கூடிய பாசுரம். முதல்ல மார்கழி, 2வது ஓங்கி, 3வது பாசுரம். நாயகனாய் நின்ற 16வது பாசுரம். அப்புறம் உந்து வந்தகளித்தன் 18வது பாசுரம். அதுக்கப்புறம் இதான் மாறி. இதில் இன்னொரு அழகு என்னன்னு கேட்டால், மால் ஆரம்பிக்கிறது 4 பாசுரம். மார்கழி, மாயனை 5வது பாசுரம் மாயனை. இது 3வது இந்த பாசுரம் 23வது பாசுரம் இது மாறி மலை முழங்கி. அப்புறம் அடுத்த ஒருத்திக்கு அப்புறம் மாலே பாசுரம் மாலை ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு அதிசயம் என்னன்னு கேட்டால், அந்த இலக்கணப்படி பார்த்தோங்கன்னா முதல்ல மார்கழி ரக்காரம் சொல்றது இல்லை, ரேப்பம் சொல்றது சம்ஸ்கிருதத்தில், ராங்கிற எழுத்து. அதே மாதிரி மாரியில ராங்கிற எழுத்து, மாயல்ல யா எழுத்து, மாலையில லா எழுத்து. சேர்த்து சொன்னீங்கன்னா எரல வழல இடையணும். யாரா இல்லை 3 வந்துருச்சு. யார் இடையணும்? கோபிகள். யார் கூட சேர்ந்திருக்கா? மகாலட்சுமியோட சேர்ந்திருக்கா. மான்னா மகாலட்சுமி. இப்போ அவ்வளோ அழகா எனக்கு சொன்னதே ஒரு ஆங்கில பேராசிரியர் தான் இதை கண்டுபிடிச்சு சொன்னார். அதனால மார்கழி, மாயனை, மாரி, மாலே. எப்போதுமே மான்னு சொன்னா, திருமகள்னு சொன்னா மகாலட்சுமியோட சேர்ந்து விஷ்ணுவைத்தான் சொல்லுவோம், பெருமாளைத்தான் சொல்லுவோம். அதனால பெருமாளை சேர்ந்தது இடையணும், கண்ணனை சேர்ந்தது இடையணும்.
இளைப்பெண்கள் கணக்கு 5,00,000 பெண்கள் துவாபர யுகத்திலையும் இருந்தா, இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்லயும் ஆண்டாள் சேர்த்து வச்சுட்டான். அப்படி எவ்வளவுன்னு கணக்கே தெரியாது. கணக்கற்ற குழந்தைகள், சின்ன குழந்தைகள், பெண் குழந்தைகள். அப்போ இந்த மாரிங்கிறது 23வது பாசுரம். அதனால மாரிங்க இந்த மொத்த சீரிய சிங்கம்னு பின்னால் வருது. இந்த 23வது பாசுரத்தை எப்படி கணக்கில் கூட்டணும்னா 2 + 3 கூட்டணும். 23 2யும் 3யும் கூட்டினா 5ன்னு வரும். அப்போ நட்சத்திர 27 வரிசையில் பார்த்தோன்னா அஸ்வினி, பரணி, ரோகிணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம் 5வது. மிருகசீர்ஷங்கிறது மிருக அப்படிங்கிறது சீர்ஷம்னா தலை, மிருகம்னா சாதாரண அனிமல் விலங்குன்னு சொன்னால் சிங்கம். காட்டு ராஜாவுக்கு பேர் மிருகம்னு பேர். காட்டு விலங்குன்னு சொல்லும்பொழுது மிருகம். அதனால மிருகசீர்ஷ நட்சத்திரம் அந்த நம்ம எண்ணு குறிக்கிறது 23ஆம் பாசுரம் கணக்குப்படி பார்த்தா. அதனால சீரிய சிங்கம். இந்த சிங்கம் யாருன்னு கேட்டா, போன அவதாரத்துல ராமாவதாரத்துல ராகவ சிம்மமா இருந்தது, இப்ப யாதவ சிம்மமா இருக்கு. ரெண்டுமே சிங்கம் தான். வால்மீகி ராமாயணத்துல ராகவ சிம்மம்னே சொல்ற, அது மாதிரி இங்க யாதவ சிம்மம். ராஜாங்கிறதுனா சிங்கம் மாதிரி இருக்கணும், கம்பீரமா இருக்கணும். குரல் எடுத்தா எல்லாரும் உடனே அந்த உத்தரவை கேட்கணும், நடுங்கணும், எதிரிகள்லாம் நடுங்கணும். வயத்திலேருந்து கத்தும் அது. யான் இது சிங்கம் கர்ஜிக்கிறதுங்கிறது நாம கூட இந்த நாபிக்கமலத்திலேருந்து பாடினா நன்னா வரும் பாட்டு. 2 தடவை அவர் ஒவ்வொரு தடவையும் அந்த சில பதங்களை 2 தடவை சொன்னதுக்கு காரணம் இது 2 முறை சொல்லக்கூடிய பாசுரம், முக்கியமான பாசுரம். நம்முடைய ஆற்றுல திருவாராதனத்தில், வீட்டில் திருவாராதனத்தில் முதல்ல கௌசல்யா சுப்ரஜாராமான்னு எழுப்ப ஆரம்பிக்கிற பொழுது இந்த பாசுரத்தை மட்டும் சொல்லி அதுக்கப்புறம் மீதி அப்புறம் 29 பாசுரத்தை சொல்லிக்கலாம். இந்த கடைசி 2 பாசுரம் தான் சாத்துமறைக்கு வேணும். அதனால சிற்றஞ்சிறுகாலே வங்கக்கடவுள். இந்த மாரிமலை மொழியில் அப்படி பெருமாளை எழுப்புறதுக்குன்னே ஒரு பாசுரம். அப்படி படுக்கையிலேருந்து சிம்மாசனத்துக்கு வரணும், அதான் எழுப்புறது. நீங்க ஏற்கனவே நப்பின்னை கூட இருக்கா, இந்த 5,00,000 பெண்களோட கோதாதேவி ஆண்டாள் இருக்கா. இப்போ இந்த இந்த உபன்யாசத்துல வரேன்னு சொல்லிட்டு அழகா இன்னைக்கு தன்னுடைய திருமகளோட வந்திருக்கேன். இந்த திருமகளும் எனக்கு சீதாலட்சுமி ராமசாமி மாலை கல்லூரியிலே மாணவி, சம்ஸ்கிருத மாணவியாக இருந்தார். அதனால எனக்கு ரொம்ப இந்த காலத்து நினைவு வருது. இவெல்லாம் ஒரு வேடிக்கையாக சொல்லும்போது ஆசிரியர் நாள்னு வரும், செப்டம்பர் 5ஆம் தேதி. அதை ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாளை, ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனால ஆசிரியர் தினம்னு கொண்டாடணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஆசிரியர் தினத்தை அன்னைக்கு இவாள்லாம் குழந்தைகள்லாம் என்ன கேட்பா, இன்னைக்கு பாடம் வேண்டாமே சார், அதனால இன்னைக்கு ஒரு நாள் லீவ் விடுங்களேன், ஏன் போர் அடிக்கிறீங்க, கழுத்தை அரைக்கிறீங்க அந்த மாதிரி செட்டு. இவ கேட்கல, நல்ல பொண்ணு. அதனால அவ கேட்டா அப்படி. சரி என்னதான் பண்ண போறீங்க, 1 மணி நேரம் நான் எனக்கு காசு கொடுக்க மாட்டா அப்படி கல்லூரியில அப்படின்னு. அதனால என்னன்னா, நாங்க பாடுறோம் சார், இது என்னத்தையோ பாடுங்கன்னு பாட சொன்னோம். நிறைய பேர் பாடினான். அவ தயாரா இருந்துட்டா போதும், ஒரு சினிமா பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன், மற்றதெல்லாம் பாடுறேன். இதெல்லாம் சரி, திருப்பாவையில என்ன என்ன சிரிப்பு இருக்குன்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி நம்முடைய வரலாறு தான் சிரிப்பு. இந்த சுவாமி சாமம் பார்த்தசாரதி சுவாமின்னே பேர். என்ன, இது சாமவேதி. சாமவேதியை கண்டாலே நாம சேவிக்கணும்னு. அதனால ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னா, பகவான் கிருஷ்ணன் சொல்லிவிட்டான். மகாபாரதத்துல 6 பேர் சொன்னா, 7வது சுவாமி இது. எப்படின்னு கேட்டா, வேதானாம் சாமவேதோகம். வேற மற்ற வேதத்திலாம் சொன்னாரான்னு இல்லை. அதனால கிருஷ்ண யஜுர்வேதம் இருக்கு, சுக்ல யஜுர்வேதம் இருக்கு, கிருக் வேதம் இருக்கு, அத்தர்வ வேதம் இருக்கு, தனுர்வேதம் இருக்கு, காந்தர்வ வேதம் இருக்கு, ஆயுர்வேதம் இருக்கு, எத்தனை வேதம் இருக்குது. அப்படி இருக்குச்சு. அது சாம வேதத்துக்கு தான் சொன்னார். இந்த சாமன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த மற்ற ரிக்கு எஜுரில் இருக்கிற ஹிம்னு சொல்லுவா, HYMN, அதை பாடுறதுக்கு உரியது சாமவேதம். ரிக்வேதத்தில்
பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றது இருக்கு. அப்புறம் யாகங்கள் இருக்கு. எஜுர்வேதத்துல அந்த யாகத்தை எப்படி பண்ணணும்னு இருக்கு. அந்த யாகத்துல உத்காத்தான்னு ஒருத்தர் இருக்கார் சுவாமி, அவர் சாமவேதி. உத்காத்தான்னா நல்லா எழுந்து பாடக்கூடியவர். அதெல்லாம் கேட்டா ரொம்ப இனிமையா இருக்கும். சாதாரணமா வேதங்களை கேட்கிற பொழுது நீங்க சினிமா பாட்டு ஒரு 1/2 மணி கேளுங்க, தலைவலி வந்துடும். இவர் சுவாமியே சொன்னார், நான் டிவியே பார்க்கறது இல்லை அப்படின்னு, சீரியல் பார்க்கறது இல்லை, தலைவலி உண்டு. அப்படி இல்லை, வேதங்களை கேட்டால் தலைவலி வருதான்னு பார்த்துருக்கேங்க. நான் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் சுவாமி இந்த அச்சத்திரம் அஸ்வமேதம் காட்டகம் பாராயணம் ஏற்பாடு பண்றார். ஏகாதசி அன்னைக்கு அச்சத்திரமும் அஸ்வமேதமும், துவாதசி அன்னைக்கு என்ன சொல்றோம், வைகுண்ட துவாதசின்னு தான் நான் சொல்றேன். அப்போ காட்டகம் பாராயணம் ஏற்பாடு பண்றேன். 2 மணி நேரம் எல்லாரும் சேர்ந்து சொல்லச்சே கணீர்னு தலைவலி வருதுங்கிறது பார்க்கவே முடியாது. அதனால எதுக்கு சொல்றேன், வேடிக்கையா காத்தால பொங்கல் வாங்குறதுக்காக உட்காந்துட்டு வயறு காலியா இருந்து கேட்கிற போது வயிறு இல்லை, ஒன்றும் இல்லையா, அதனால தலைவலி வரும்னு சொல்லுவாங்க. சாப்பிடாட்டா தலைவலி. அப்படி அழகா சாமவேதம் அவர் சுவாமி இங்கே எழுந்தருளி, அவர் வரேன்னு சொன்னார். அதான் போன வருஷமும் என்ன சொன்னார், பாகவத்தில் சொல்லியிருக்கு. யாரு பெருமாள்னு கேட்டா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு பெருமாளுக்கு பேரு. அதனால அதுல ஒரு வார்த்தை, ஒரு ஸ்லோகமே இருக்கு, சத்தியம் சத்தியஸ்ய சத்தியம் அப்படின்னு இருக்கு. அது எல்லாமே சுவாமி தான் அப்படி வச்சுக்கணும். சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுங்கிறது. இன்னைக்குதான் ஒரு 6 மணிக்கு ஒரு ஃபோன் வந்தது. சரி, இந்த சுவாமி தான் ஃபோன் பண்றாருன்னு நினைச்சுட்டு நான் நிச்சயமா வருவேன் இங்க இன்னைக்கு உபன்யாசத்துக்கு. ஏன்னா வந்துட்டு இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுக்காக வரேன். சாரி, அவர் தான் பண்றாருன்னு நினைச்சேன். அப்புறம் வேற யாரோ வந்துட்டு. எதுக்கு சொல்ல வரேன், இந்த சுவாமி இந்த பெருமாளோட நெருங்கியவர். என்ன ஆச்சுன்னா, வைகுண்டத்துல பரமவதநாசன் ராமகாயன் ஆஸ்தே, வேற யாரும் கிருஷ்ண யஜுர்வேதம் காயன் ஆஸ்தே. அதனால அதை கேட்டுட்டே இருந்தாரா. அதனால அதுக்கு ரொம்ப கேட்கறதுக்கு 24 மணி நேரம் 7 நாளும் கேட்கறதுக்கு எம்பெருமானுக்கு ரொம்ப உகப்புன்னு சொல்றோம். அதாவது தைத்திரிய உபநிஷத் சொல்றது சாமகாயம் நாஸ்தே அப்படின்னு சொல்றது. அப்படி சுவாமி எழுந்திருக்கார். அனுகிரகம் பண்ணணும். எழுந்திருக்கலாம்னா எனக்கு அதான் அவளுக்கு அவசியம். ஏதோ குழந்தை அழிச்சுன்னு வந்தான்னா அவளும் கொஞ்ச நாள் கேட்கறதுக்கு ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. வேதாம் பிரம்மணோ வேதா தேனாம் தாம் புரி தஸ்மை பிரம்மாஜா அடியன் தப்பா நினைச்ச கூடாது. இது உட்கார்ந்துட்டுதான் வாங்கிக்கணும். அது இதெல்லாம் அது ஒண்ணும் இல்லை, கெஞ்சதுதான். இன்னைக்கு ஒரு சுதினம், இன்னைக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சதசுல இருக்கிற இங்க ஆன்மீக நண்பர்கள், ஆஸ்திக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய இதையே ஆனந்தபூர்வமாக பிரணாமபூர்வமாக சொல்லிச்சுக்கிறேன். சுவாமி உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார், நான் நடுவில் பேசுறதுங்கிறது 2ஆம் பட்சம் தான். ஏன்னா அவர் பல விஷயங்கள் எடுத்து பல கருத்துக்கள் மசானாம் மார்கசீருஷோ மார்ஷோம்னு கிருஷ்ணன் இந்த மார்கழி மாசத்தை அவர் விசேஷமா சொல்றார். ஏற்கனவே சொல்லிட்டார் ஏதானாம் சமவேதோஸ்மி, அதிலையும் கீதையில தான் சொல்றார், இதையும் அதில் தான் சொல்றார். மசானாம் மார்கசீருஷோகம். இந்த மார்கழி மாசத்திலேயே உசந்த மாசம் மார்கழி. என்ன காரணம்னா, தாயார் ஆண்டாள் அவருடைய திருப்பாவை இந்த மாசம் தான். எல்லா மாசமும் நம்ம சேவிக்கிறோம் எல்லா நாளும்னா கூட வசந்தது மார்கழி மாசம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். திங்கள்ங்கிறது மாசத்துக்கு ஒரு பெயர் உண்டு. நன்னாளால் நல்ல நாள். மதி நிறைந்த நன்னாள். மதிங்கிறது சந்திரனையும் சொல்லலாம், சந்திரனுக்கு மதிங்கிற ஒரு பெயர் உண்டு. அதே மாதிரி மனுஷனுடைய ஞானத்தையும் சொல்லலாம், ஆத்ம ஞானம் பரமாத்ம ஞானம் இதையும் சொல்லலாம்னு ஆண்டாளுக்கு விளக்க எழுதுறவா அதை சொல்றான். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா நீராட பொதுவின்னு தொழில்கள் எல்லாம் கோபிகள்லாம் அழைக்கிறான். அப்பேற்பட்ட உசந்த மாதம் இதை சொல்லிட்டே போனா எத்தனை வேணா சொல்லலாம், அவர் உபன்யாசத்துக்கு இடம் இருக்காது. அதனால அபூர்வமான ஒரு தாயாருடைய பையம் சுமப்பதும் வம்புன்னு முடிச்சாகும். என்னன்னு கேட்டா, இது தெரிஞ்சுக்கலைன்னா பிரயோஜனம் இல்லை.
மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு வந்து திருவாராதன கிரமம் தெரிய பண்ணக்கூடியவன் திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை சொல்லி தான் எதையும் பண்ணணும். இது மினிமம் குவாலிஃபிகேஷனுங்கிற அளவு. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து காலத்தில் பெரியவா வச்சிருக்காங்க. விநியாச தசகம் சொன்னார், இது சொல்லணும்னு இருக்கு. இந்த மாதிரி திருவாராதன கிரமத்தில் தினப்படியே நாம அனுஷ்டானம் பண்ண வேண்டிய அபூர்வமான ஒரு நூல் ஆண்டாள் பண்ண திருப்பாவை. அதே மாதிரி திருப்பள்ளி எழுச்சி தொண்டர் கேழ்வார் பண்ணது. இதெல்லாம் வசதியானது. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றா, 30 பாசத்துக்கும் 30 விதமான அர்த்தங்கள் இருக்கு. ஒவ்வொரு பதத்துக்குமே ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் இருக்கு. சொல்லிட்டே போகலாம். அப்பேற்பட்ட அபூர்வமான ஒரு இது திருப்பாவை. அதை பத்தி ரொம்ப அதிகமா சொல்ல வேண்டிய விஷயங்கள சுவாமி நன்னாவே சொல்லிட்டு இருக்கார். அதை எனக்கு தான் கேட்க முடியாத ஒரு பாக்கியம் இல்லை. எங்கும் திருவருள் பெற்று கடைசியில முடிக்கிறா. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளான்னு ஆரம்பிக்கிறா. பிடிக்கிச்சே எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் பாவாய். எல்லாரும் பகவானுடைய அருள் பெற்று இன்புருவர் சந்தோஷத்தை அடைய வேண்டும் அப்படின்னு ஆண்டாளுடைய ஒரு வாக்கு. இது பூர்வமான ஒரு சன்னிவேசம். இந்த இடத்துல மனுஷா குறைவா இருக்கா இல்லை, அது வேற. என்ன சொல்றோங்கிற விஷயம்தான் முக்கியம். 2 பேர் இருந்தாலும் போறோம், 10 பேர் இருந்தாலும் போறோம். 10 பேர் இருந்தாலும் கொஞ்சம் கூட்டம் இருக்கும், அவ்வளவுதான். மனுஷா இல்லைனாலும் இருந்தாலும் சொல்ற விஷயம் ஒண்ணுதானே. அதை எல்லாரும் கேட்டு செவிமடுத்து கேட்டு எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருந்தா பதே பதே பெருமாள் நடத்தணும், நடக்கணும், எல்லா வருஷமும் நடக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு அப்படின்னு கொடுத்த சிறிய நிமிடத்துக்காக அப்படியே சிறக்கிதை குறிச்சு வந்து முடிச்சுக்கிறேன். சிம்மாய கல்யாண சாலினி வெங்கடேசாய். இவர் வந்து இந்த சுவாமி வந்து வயசா விருத்தா, வயதில் மூத்தவர். அதுக்கப்புறம் இவர் வந்து சீல விருத்தகா, குணத்தால பெரியவர். அதுக்கப்புறம் ஞான விருத்தகா, அறிவால் பெரியவர். அப்படி அதனால்தான் இந்த மாதிரி பெரியவர்களை சந்திக்கிறது, பெருமாளை சந்திக்கிறது, சேவிக்கிறதுங்கிறத விட்டு 2ஆம் பட்சம். இப்போ சொன்னார் 2ஆம் பட்சத்தை அது மாதிரி முதல் பட்சம் பெரியவாளை சேவிக்கிறது. வந்து அனுகிரகித்தார். நான் இப்போ என்ன பண்ணணும், இங்கேயே போய் இப்போ கோவிலா இருக்கிறதுனால இவர் திருமாளிகைக்கு போய் சேவிக்கணும். அதுதான். தன்யவாதம். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். மாரிமலை முழஞ்சில் அனுகிரகித்து. மாரி மாரி என்றால் மழைங்கிறது தெரியும். அதனால பாரின்னு ஒரு மன்னன் இருந்தான். ஔவையார் அவரை சந்தித்து அவனை போற்றி புகழ வேண்டும், மற்ற அரசர்கள்லாம் இவனை விட உயர்ந்தவர்கள் இல்லை என்று சாதித்தாள் அவர். பாரி பாரி என்று போற்றுபவர் பலருண்டு, மாரியும் இங்கு உலகு புறப்பதுவேன்னு ஆகும். அதனால அப்படி சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா, மழையும் இந்த அரசனும் ஒன்றுன்னு. என்ன மழை என்னது? பரிசு மழை, ரொக்க பரிசு, இலவச பரிசு மழை, பொங்கல் பரிசு, இப்படி நிறைய பரிசு இருக்குல்ல. அது ராஜா வந்து எல்லாருக்கும் மக்களுக்கும் கொடுக்கும். அப்படி பாரி மன்னன் கொடுப்பான்னு சொன்னான். அதனால மற்ற அரசரை விட இவன் சிறந்தவன் என்று ஔவையார் சொல்லிக் கொடுத்தார். இங்கே வந்து மாறி மழை காலத்தில் சிங்கம் வந்து வேட்டையாட செல்லாது. பொதுவாக உங்களுக்கு தெரியும், பெண் சிங்கம் தான் வேட்டையாடும். ஆண் சிங்கம் வந்து அந்த இரையை தான் உட்கொள்ளும். அப்படிதான் நம்ம வீட்லேயும் மனைவி தான் சமையல் செய்வாங்க, நாம் தான் சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி அப்படி உண்டு. அதனால் இங்கே மாறி மலை பெரிய மழை மலையில் பெய்கிறது. இந்த மலையில பெய்யும் பொழுது மலை கரைந்து விடாது. அதே போல ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு ஞானம் குறைவு ஏற்படாது. ஏன்னா அவர் மலை மாதிரி. அதனால் யாராவது வந்து எதிர்த்து பேசினாலும் அந்த ஆசிரியர் வந்து தயங்க மாட்டார், திருப்பி பதில் சொல்வார். மாரிமலை முழஞ்சில், முழஞ்சில் என்றால் குகை. ஒரு உள்ளே மழை பெய்தால் நனையாத இடம், உள்ள ஒரு இருட்டா கூட இருக்கும், நல்ல உள்ள பொந்து பெரிய பொந்து, அது சிங்கம் இருக்கக்கூடிய குகை. இந்த மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும். தன்னுடைய பேடைகளோடு, அதாவது மனைவியோடு அது உறங்கி கொண்டிருக்கிறது.
ராமாயணத்தில் சாதாரணமாக எப்போதுமே விலங்குகளுக்கும் இந்த மார்கழி மாதங்கிறது கொஞ்சம் தூங்குற நேரம். மனிதர்கள் வந்து தூங்காத நேரம் இது. மனிதர்கள் தூங்கக்கூடாது, மற்றவங்களாம் தூங்கலாம். அப்படி சுக்ரீவன் ராமனுக்கு உதவி செய்யன்னு வந்த பொழுது 4 மாதங்கள் அவனுக்கு ஓய்வு கொடுத்தான் ராம், இந்த மழை காலத்தில். அப்படி ராமாயணத்தில் பார்க்குறோம். மன்னி கிடந்துறங்கும், நன்றாக ஒன்றுக்கொன்று இணைந்து கொண்டு கட்டி கொண்டு உறங்கக்கூடிய சிங்கம். மன்னி கிடந்துறங்கும். சீரிய சிங்கம், அதாவது சிறந்த சிங்கம். இதில் வந்து கோழை சிங்கம்லாம் கிடையாது. அதனால் வீரமான சிங்கம், சீரிய சிங்கம். அதனால் சிங்கம்களே நிறைய இருந்ததுன்னா அதில் தலைவனாக இருக்கக்கூடிய சிங்கம் சீரிய சிங்கம். அறிவுற்று, திடீரென்று யாரோ எழுப்புகிறார்கள். யார் இங்கே? கண்ணன் தான் அந்த சீரிய சிங்கம். முதல் பாத்திரத்தில் யசோதை இளம் சிங்கம். அதனால் இந்த இடத்துல சீரிய சிங்கம். அந்த கண்ணனை எழுப்புகிறார்கள். அப்போ அந்த சிங்கம் எப்படி எழுகிறதுங்கிறது அழகாக, அதாவது கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன் சொல்வார்கள். நேரே பார்க்கக்கூடிய அளவுக்கு, நம் உட்கண்ணால் நேரே பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆண்டாள் கோதாதேவி நமக்கு சித்திரம் வரைந்து காட்டு கொடுக்கிறார், வீடியோ காட்டுறார். அந்த சீரிய சிங்கம் அறிவுற்று. அறிவுற்றுங்கிறது யாரோ நம்மை எழுப்புகிறார்கள், ஏதோ ஒரு எதிரியோ இல்லை அங்கேயே இருக்கக்கூடிய சிங்கமோ பெண் சிங்கமோ நம்மை எழுப்புகிறார்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படின்னு சீரிய சிங்கம் அறிவுற்று. இதே அடுத்த அர்த்தம் பொருள் சொன்னால் ஆசிரியர் வந்து படித்துன்னு அர்த்தம். நல்ல ஆசிரியர், சிங்கம் போன்ற இருக்கிற ஆசிரியர், தலைமை ஆசிரியர் நன்றாக படித்து அறிவுற்று. தீ விழித்து, அந்த கண்ணை திறந்து பார்த்தா, சிங்கம் கண்ணை திறந்து பார்த்தா நமக்கே பயமா இருக்கும். அதுவும் இரவு நேரத்தில் பார்த்தா இந்த ஆந்தை கண்ணு பயமா இருக்கும். அது மாதிரி பூனை கண்ணு பார்த்தா பயமா இருக்கும். பூனைக்கு வந்து ஒரு கருப்பு பூனை வருதுன்னு வச்சுக்கோங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா அந்த 2 கண்ணு மட்டும் டார்ச் லைட் மாதிரி தெரியும். நல்ல இருட்டில் பார்க்கணும். அது கண்ணு ரொம்ப, அது பூனைக்கு வந்து இரவில் கண் தெரியும், ஆந்தைக்கு இரவில் கண் தெரியும். அதனால சிங்கம் கண்ணை திறந்தா நமக்கு பயமா இருக்கும், அச்சமாக இருக்கும். அறிவுற்று தீ விழித்தியே, நெருப்பு போல கக்கினா என்ன அர்த்தம்னா, ஆசிரியர் வந்து எதிரிகளை பார்த்து தீ விழித்து, அதாவது நன்றாக படித்து அவர்களோடு போட்டி போட்டு வாதம் செய்து வெல்வது அவருடைய கடமை. அதனால தீ விழித்து. அதனால நெருப்பை கண்ணில் வச்சிருக்காருன்னு அர்த்தம் இல்லை. அதனால சிவனுக்கு 3வது கண் நெருப்புன்னு சொல்லுவாங்க, முக்கண்ணன் சொல்லுவாங்க. அதே மாதிரி நரசிம்மனுக்கு முக்கண்ணன் பேர், 3வது கண். அதனால அந்த கண்ணால ஹிரண்யகசிபவே எரித்து விட்டார்னு சொல்லணும், கண்ணாலே நரசிம்மன், லட்சுமி நரசிம்மன். அப்படி இங்கே மாரிமலை மன்னிக்கு சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க. வேரி மயிர் பொங்க என்பது பிடரி முடின்னு அர்த்தம். பிடரி முடி. சிங்கத்துக்கு தலையில் அதிகமாக இருக்கும், உடம்புலையும் நிறைய முடி இருக்கும். அப்போ அது எழுந்திருக்கும் பொழுது, தரையிலேருந்து மண்ணிலேருந்து எழுந்திருக்கும் பொழுது சிலிர்க்கிறது. இந்த உடம்புல சிலிர்க்கும் போது, சாதாரணமாக சிங்கம் தூங்கும் பொழுது அதற்கு பூச்சிகள் வந்து அதில் அந்த முடிகளை நடுவில் இருக்கிற அழுக்கை சாப்பிடும். அழுக்கை சாப்பிட்றதுக்காக வரும். பூச்சி கடிக்காது சிங்கத்தை, கடித்தா அது எழுந்துடும். அதனால் அந்த பூச்சிகள் அதர் உணவுக்காக அங்கே வரும். அதனால் மேலே மேலே பூச்சிகள் வரும். இது அசையாமல் படுத்துடும். கொசு கடித்தா நாம் தூங்க மாட்டோம், ஆனால் சிங்கம் தூங்கிடும். ஏன்னா அது கவலைப்படாது. அதுக்கு வந்து ஈ கடித்தாலும் கொசு கடித்தாலும் அது கடித்த மாதிரியே தெரியாது. அதில் தீ விழித்து வேரிமயிர் பொங்க. வேரிமயிர் பொங்கன்னு சிலிர்த்து அந்த முடியெல்லாம் உதிரும்படி எழுந்திருக்கிறது. வேரிமயிர் பொங்க. எப்பாடும் பேர்ந்தது. காலை நீட்டி, உடலை நீட்டி, முதுகை நீட்டி அப்படிலாம் எழுந்திருக்கும். 4 காலை நீட்டி, முதுகை நீட்டி, எப்பாடும் பேர்ந்து உதறி, தன்னுடைய காலிலே அந்த மண்ணெல்லாம் இருக்கும், அதெல்லாம் உதறிட்டு எப்பாடும் பேர்ந்து உதறி, தன்னுடைய உடம்பில் இருக்கிற தூசியையும் அழுக்கையும், அதே மாதிரி நகங்களிலே மாட்டிக்கொண்ட ஒரு பொருள்களையும் உதறி, அப்போ
பேர்ந்து உதறி. இப்ப இதே ஆசிரியரை எடுத்துக்கொண்டால் அங்கங்கே அந்த இன்னொருவருடைய வாதத்தை வெல்வதற்காக நன்றாக படித்து அவருடைய இப்போ ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யம் தெரிய வேண்டும் என்றால், புரிய வேண்டும் என்றால், ஆதிசங்கரருடைய பாஷ்யம், சங்கர பாஷ்யம் படித்து விட்டுத்தான் இதற்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால்தான் மற்றவரை எதிர்த்து பேச முடியும். அதனால இங்க அறிவுற்று தீவிழித்து வேறுமையற் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதவி மூறி நிமிர்ந்து. அப்பதான் மூறி நிமிர்ந்துன்னா உடலை பெரியதாக்கி உடலை நீட்டி நிமிர்ந்து பார்க்கும். சாதாரணமா இந்த சிங்கத்துக்கும் மற்ற விலங்குகளுக்கும் என்ன வேற்றுமைன்னு கேட்டா, மற்ற விலங்குகள் அதாவது அடிக்க வந்தால், கடிக்க வந்தால், அதாவது இரையாக தேட வந்தால் மற்ற விலங்குகள்லாம் பயப்பட்டு திரும்பி பின்னால இருந்து வந்தா திரும்பி பார்க்கும். ஆனா இந்த திரும்பி பார்க்கச்சே திரும்பினா உடலையே திரும்பி பார்க்கும் மற்ற விலங்குகள். இது அப்படி உடலை திருப்பாது சிங்கம், அப்படியே படுத்துக்கொண்டு முகத்தை மட்டும் திரும்பி பார்க்கும். அதுக்கு சம்ஸ்கிருதத்திலே சிம்ம அவலோகனம் என்று சொல்வார்கள். சிங்கம் பார்க்கிறது என்று சொல்றோம். சிம்ம அவலோகனம், ஒரு மட்டமாக பார்க்கறது. நீ என்ன அடிச்சிருவியா, வா சண்டைக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி சிம்ம அவலோகனம். அது தமிழ்ல சொன்னீங்கன்னா, நீங்கள் படித்த பாடத்தை திருப்பி படித்தால் அதுக்கு பேச சிம்மாவலோகனம். நேற்று கற்ற பாடத்தை ஆசிரியர்கிட்ட திருப்பி படிக்கணும். திருப்பி படித்தாதான் அவர்கிட்ட கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியும். அவருக்கு எதிரிகள் யாராவது வந்திருந்தாங்கன்னா அவர் சமாளிக்க முடியும், வாதத்தில் சமாளிக்க முடியும், வாத போரில் வெல்ல முடியும். அதனால மூறி நிமிர்ந்து முழங்கி அப்போ கர்ஜனை பண்ணணும். அப்போ ரோர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இப்போ கர்ஜனை பண்ணணும். அப்போ கர்ஜனை பண்ணும் பொழுது உறக்க பேசினாலே எதிரிகள் வாதப்போரிலே ஓடி விடுவார்கள். அதில் புறமுதுகிட்டு ஓடுவது என்பது போரில் உண்டு. அது மாதிரி புறமுதுகிட்டு உங்களோட சமாளிக்க முடியாது, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. அதனால் மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. இப்போ இந்த புறப்பட்டுங்கிற போது இந்த சிங்கம்ங்கிறது முதல்ல கண்ணன். இப்போ கண்ணனுக்கு புறப்பாடாகிறது, இங்கே ரங்கநாதனுக்கு புறப்பாடாகிறது, அதாவது நம்பெருமாளுக்கு. இந்த புறப்பட்டுங்கிற பொழுது அது எப்படி புறப்படுறது அப்படிங்கிறது இந்த ஆண்டாள் இந்த கோதாதேவியில ஸ்ரீரங்கத்தை ஞாபகம் வைத்துக்கொண்டு பாசுரங்கள்ல நாச்சியார் திருமொழியில தனியல்லையும் சரி, வேங்கடவர்க்கென்னை விதியென்ற எம்மாற்றம்னு அங்கே சொல்லியாச்சு. இன்னொரு இடத்துல வேங்கடவர்க்கென்னை விதிக்கிற்றியேன்னு சொல்லி எம்பெருமான் இங்கே திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்காக தன்னை சமர்ப்பித்தாலும் பணித்தாலும் இந்த ரங்கநாதன் பேர்ல இந்த ஆசையினால, அதனால இந்த ரங்கநாதனுடைய நடை அழகை இங்கே காண்பிக்கிறார். புறப்பட்டு எப்படி புறப்படுதுன்னா, இவர் இந்த சுவாமி தான் சொல்லணும். நேர வந்திருக்கார் அவர். அதனால என்ன சொல்றாருன்னா, அந்த சந்நிதியிலேருந்து பெருமாள் பெரிய பெருமாள் சந்நிதியிலிருந்து அந்த துவாரபாலகர் அந்த கதவுக்கு வரும்பொழுது எப்படி புறப்படுகிறார் அதெல்லாம் கவனித்து பார்க்கணும். முதல்ல சிம்ஹகதி என்று சொல்லலாம், சிங்கம் போல நடை. அதுபோல அப்புறம் மத்த கஜ நதி கத்தின்னு சொல்லுவாங்க, திமிர் போல மதம் பிடித்த யானை போல கதி நடை. அதே மாதிரி ஹம்சகதி, ஒரு அன்னம் போல நடை. பிறகு வியாழகதி, பாம்பு போல நடை. இப்படிலாம் நிறைய நடை இருக்கு. கருடன் மேலே எழுந்தருளி இருக்கும்போது கருடன் வாகனமாக அப்போ ஒரு கருட கதி, இப்படி பறக்கிற மாதிரி. அப்புறம் வையாளின்னு ஒன்று சொல்வார்கள், அந்த மாதிரி கதி. இந்த மாதிரி நிறைய கதிகள் இந்த நடை அழகு பூரா இந்த பாசுரத்தில் வரும். அதனால பெருமாளுக்கு சொல்லும்பொழுது திருப்பதியில வடை அழகு, இங்கே நடை அழகு, காஞ்சிபுரத்தில் குடை அழகு, மேல்கோட்டையிலே திருநாராயணபுரத்தில் வைர முடி அழகு. இங்கே 2 முடி உண்டு, தலையில கிரீட்டம். அது வைர முடின்னு ஒன்று உண்டு, ராஜமுடின்னு ஒன்று உண்டு. ரெண்டையும் சேவிக்கிறதுக்கு பாக்கியம் கிடைச்சது. அதனால அங்கே போய் தங்கி சேவித்தோம் 3 மாதம். அதனால இங்கே அந்த நடை அழகு சொன்ன முழங்கி புறப்பட்டு. எப்படி அந்த இப்போ முதல்லேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா, ரங்கநாதன் நம்பெருமாள் புறப்படுறத வச்சு மாரிமல்லை முழஞ்சில்
குகைங்கிறது எம்பெருமான் சன்னதி. அதனால மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்தூரங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து. அறிவுற்றுங்கிற போது கண்ணன் என்று சொல்ற பொழுது வாசல்ல வந்து நிற்காமல் படுக்கை அறைக்குள்ள வந்து கீழே உட்கார்ந்து வணங்கி அடக்கத்துடன் இருக்கின்ற பெண்கள் வந்து விட்டார்களே என்று அறிவுற்று தெரிந்து கொண்டு தீவிழித்து. வேரிமையற் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி. அதே மாதிரி அதாவது வழியிலே தடைகள் இருந்தாலும் அதை மீறின்னு அர்த்தம். ஏன்னா கூட்டம் வந்து அலை மோதும். வழி விடுங்க வழி விடுங்கன்னு ஒருத்தர் சொல்லிட்டே வருவார். அதனால அந்த வழி விடுங்கிறதுக்கு நாயடியேன்னு ஒன்று சொல்றது. அதனால அந்த மாதிரி நாயிந்தேன் என்று சொல்வார்கள். அப்படி சத்தம் போட்டு வந்தாங்கன்னா மக்கள் பக்தர்கள் விலகுவார்கள். ராஜாவுக்கு வந்து உற்சரத்தை என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்வார்கள். காவலாளிகள் இருப்பார்கள். அவர்கள் வந்து முன்னாடி ராஜாவுக்கு முன்னாடி கிளம்பி வருவார்கள். இது வந்து காட்டு ராஜா, இவர் நாட்டு ராஜா, இவர் ரங்க ராஜா. இவர் அதனால மாரிமலை சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழ்த்து வேரிமையற் பொங்க எப்பாடும் பேர்ந்தறி மோரி நிமிர்ந்து முழங்கி புறப்படும். இந்த சீமான் தாங்கிகளுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருக்கிறார்களாம். அவங்க தான் அந்த மாதிரி செய்ய முடியும். அதனால அவங்களுக்கு பேரே சீமான் தாங்கின்னு பேர். அதனால விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்ன சொல்கிறது? நாரசிம்ம ஒப்புகு சீமான், அழகானவர். லக்ஷ்மி நரசிம்மனாக இருந்தாலும் அழகானவர், அப்படி சிங்க மகத்தானா இருந்தாலும் அழகானவர். வராக அவதாரத்திலையும் வராக முகம், ஹயக்கிரீவ அவதாரத்திலையும் குதிரை முகம், மத்ஸ்யாவதாரத்திலே மீன் உருவம், கூர்மாவதாரத்திலே ஆமை உருவம். என்ன உருவம் இருந்தாலும் அழகா இருக்கு, அப்படி அர்த்தம். உருவம் பலபலவே என்றார் ஆழ்வார். அதனால அழகும் பலபலவேன்னு சொல்லணும் சேர்த்து. ஆனா இங்கே புறப்பட்டு போதருமா போலே, சிங்க நடையை விட இந்த ரங்கநாதன் என்ற சிங்கம் நடை இன்னும் மிகச் சிறந்ததுன்னு மிகவும் அழகா இருக்கிறது. போதருமா போலே, வருவது போலே. போதருமானா வருவது, இந்த போறதுன்னு இல்லை, போதருமா போலே. பூவை பூவண்ணான்னு. சரி, சிங்கம்னு சொல்றீங்களே, ரொம்ப கடுமையா இருப்பார்னு. அப்புறம் தீ விழித்துன்னு சொன்னீங்களே, நெருப்பு கக்கிற கண்கள் என்று சொன்னீங்களே, அப்படியாதான் இருப்பாரா கண்ணன்னா? இல்லை, குளிர்ந்த கண். முன்னாடி பார்த்தோம், திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கனை, போன பாசுரம், அங்கனை ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் விழிந்தேல் வரும்பாவே, போன பாசுரம். அதனால ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன். சூரியனும் குளிர்ந்த சூரியன் தான், ஏன்னா காலை வேளை சூரியன், ஏன்னா காலை வேளையில் தான் எழுப்புறாங்க. அதனால சூரியன் வெப்பம் கொடுக்கல, நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய சூரியன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் மஞ்சளாக இருக்கும், அதுக்கப்புறம் வெள்ளையாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த சிவப்பு சூரியனை பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், மஞ்சள் சூரியனை பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட சூரியன். அதனால் முன்னாடியே கதிர்மதியம் போல் மகத்தான் முதல் பாசுரம். சந்திர சூரியவுச்ச நேத்திரங்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துடைய பாராயண சோழங்கள் பூர்வாங்க ஸ்லோகங்களிலே வரக்கூடியது. அதனால் அப்படி இங்கே புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா, பூவை போல இருக்கக்கூடிய கண்ணன், கண்ணு, உடலே திருமேனியே பூவால் ஆனது, மென்மையானது. படுக்கையில படுத்துன்றது அந்த மென்மையான படுக்கை, அதாலேயே இவரும் மென்மையாயிட்டார். மிருது என்று சொல்லுவோம், சாஃப்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அதனால புறப்பட்டு நீ பூவை பூவண்ணா. அதனால இந்த நீ பூவை பூவண்ணாங்கிறது ஆச்சாரியன். ஆச்சாரியன் புறப்பட்டு வருகிறார். எல்லாரும் விழுந்து நமஸ்காரம் செய்கிறார்கள், பணிகிறார்கள், வணங்குகிறார்கள். அப்படி இருக்குச்சு நீ பூவை பூவண்ணா. எல்லா மாணவர்களையும் அன்போடு நடத்தவர், மாணவர்களை பூ போல நடத்துவர். பூ மென்மையாக இருக்கும், மலர்ந்து இருக்கிறது. மாணவர்கள் நன்றாக படித்த மாணவர்கள், மலர்ந்த பூக்களுக்கு இவர் சொல்லிக் கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கும்.
நீ பூவை பூவண்ணா. ஆச்சாரியர்கள் கூப்பிடுகிறார், வாருங்கள். அவரவர் வீட்டுக்கு கூப்பிடுகிறார். சாதாரணமா ஆச்சாரியன் வீட்டுக்கு போறது மாணவர்கள் எப்பொழுதும் முக்காவாசி. அதனால ஆச்சாரியனை ஒரு நாளாவது கூப்பிட்டு அவருக்கு மரியாதை செய்வதற்காக கூப்பிட்டு, அதாவது கற்று முடிந்த தினம் அல்லது கற்க ஆரம்பிக்கிற தினம் இப்படிலாம் பார்த்து விஜயதசமி என்ற தினத்திலே ஆரம்பிக்கும் பொழுது ஆச்சாரியரை வீட்டுக்கு அழைத்து, அவர்கள் வீட்டுக்கு அழைத்து மரியாதை செய்யும். நீ பூவை பூ எப்படி வரணும்? சிங்கம் மாதிரி வரணும். போதருமா போலே நீ பூவை பூ. அப்புறம் இப்ப இந்த திருமாளிகை, ஆச்சாரியருடைய திருமாளிகைங்கிறது கோயில் சொல்றோம். இப்ப இங்க இது கோயில்ங்கிறது பெருமாள் கோயில். இந்த பெருமாள் தான் நமக்கு முதல் ஆசிரியர். அதனால உன் கோயில் என்று, உன் கோயில் அதாவது ஆசிரியருடைய வீட்டிலிருந்து உன் திருமாளிகை. அதனால உன் கோயில் என்று இங்கனே போன்றவர்கள் இங்கே வாருங்கள், அதாவது எங்க வீட்டுக்கு வாருங்கள், இங்கனே போன்றவர்கள். இப்ப யார் கூப்பிடுறா? கண்ணனை 5 லட்சம் பெண்கள் கூப்பிடுறோம். எங்க இங்கனே எங்க கூப்பிடுறீங்கன்னு கேட்டா, உங்களுக்காக ஒரு ஆசனம் தயார் பண்ணி வச்சிருக்கோம், நாற்காலி. அது என்ன நாற்காலி? சிங்கங்கள் 2 பக்கம் இருக்கக்கூடிய நாற்காலி. சிங்காதனத்திலிருந்து சிம்ஹாசனம் என்று பேர். சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தவர்களோ. நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு நாங்க சொல்ல மாட்டோம், நீங்களா தெரிஞ்சுக்கணும். நீ பகவான், அதனால கடவுளா இருக்கிறதுனால நாங்க என்ன கேட்க போறோங்கிறது உனக்கு முன்னாடியே தெரியும். நீ தெரியாத மாதிரி நடிக்காத, என்ன வேணும்னு கேட்குற மாதிரி நடிக்கிற, அப்படிலாம் கேட்காத. அதனால நாங்கள்லாம் வந்த காரியம் ஆராய்ந்து யோஜனை செய்து எங்கள் நோக்கம் என்னன்னு என்று தெரிஞ்சுக்கோங்க, கொடுக்கும். அருளேலோர் என்றால் எங்களுக்கு நீங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும், ஆசீர்வாதம் தர வேண்டும். இதுல என்ன விஷயம்னு கேட்டா, முன்னாடியே கேட்டது முதல் பாசத்திலே பறை சொன்னேன். பறை வாத்திய கருவி, இசைக்கருவி, மோட்சம் 2. அதை தவிர வேற என்ன வேணும்னு கேட்டாங்க. அது கேட்கும் பொழுதுதான் மாலைமணி ஒண்ணா பாசுரத்துல, அதாவது இதற்கு அப்புறம் அன்றி உலகம் நாளைக்கு பாசுரம், அதுக்கு அடுத்தது ஒருத்தி என்ற பாசுரம், அதுக்கு அடுத்தது மாலை. அந்த மாலையில ஒரு பட்டியல் போட்டு தந்துடுறாங்க. திருப்பி என்ன வேணும்னு கேட்டா, வடிவேலு தான் ஞாபகம் வரணும். என்ன வேணும்னு கேட்டா, ஒரு உணவு விடுதிக்கு எதிர்க்க நிற்பான், எல்லாரும் வருவாங்க, சொந்தக்காரங்க நண்பர்கள்லாம் வருவாங்க. இன்னும் என்ன வேணும்னு, போய் உள்ள சாப்பிடு அப்படின்னு சொல்லுவான். சாப்பிட்டுட்டு பணம் யார் கொடுக்கறதுன்னா இவன் ஓடி போடுவான். அதனால எல்லாரையும் சாப்பிட்டுருவான், வாங்க வாங்க என்ன வேணும், சாப்பாடா, உள்ள போய் சாப்பிடுங்க அப்படின்னு. அது மாதிரி அப்படி நிறைய ஒரு பட்டியல் போடுறாங்க எல்லாம் மாலைமணி ஒண்ணா பாசுறது. அப்படி இங்க வடிவேலுங்கிறது ஒரு சிரிப்புக்கு முதல்ல கேட்கும் பொழுது சிரிப்பு வராது, திருப்பி அதனால அப்படி வேண்டாம் 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 அப்படிம்பாங்க, கை நீட்டி வேண்டாம் வேண்டாம். அப்படி இல்லை. அப்படி இங்கனே போன்றளி உன் கோயில் இங்கனே போன்றளி கோப்புடைய, அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்காருப்பாங்க ஆண்டாள். இன்னைக்கு சொல்ற தமிழ் அரசு அலுவலகங்கள்ல சொல்லணும், ஃபைல் அப்படிங்கிறதுக்கு கோப்பு என்று சொல்லுவாங்க. அந்த காலத்தையும் சொல்லிச்சு. இவங்க புதுசா கண்டுபிடிக்கல தமிழ் தான் ஒன்றும். அதனால ஃபைல் என்றால் கோப்பு. ஏன்னா நிறைய ஃபைல். ஆங்கிலேயர்கள் நம்ம 200 ஆண்டுகள் ஆண்டார்கள். அதனால அப்ப நம்ம முட்டாளா இருந்துட்டோம். இப்பவும் முட்டாளா இருக்கோங்கிறது, சுதந்திரம் கிடைச்சிருப்பாலும் முட்டாளா இருக்கோங்கிறது வேற. அதனால சுதந்திரம் கிடைச்சும் பிரயோஜனம் இல்லைங்கிறது வேற. ஆனா அந்த 200 வருஷம் ஆண்டதுனால அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாத்துக்கும் ஒரு தாள் வச்சுருவாங்க, பேப்பர். இப்ப அந்த இங்கிலாந்துல, அதான் அவங்க தேசத்துல இது தாளே கிடையாது, எல்லாமே கணினி. எதை எடுத்தாலும் கணினி. நீங்க பணமே கையில வச்சுக்க வேணும், நோட்டுங்கிற காகிதமே வேண்டாம். அவங்க இப்ப மாறிட்டாங்க. நாம அதையே பிடிச்சிக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் ஜெராக்ஸ் கொடுங்க, ஜெராக்ஸ் கொடுங்க, காப்பி கொடுங்க. ஆதார் கார்டா உங்க ஜெராக்ஸ் பண்ணுவாங்க. இது வியாபாரம் ஆயிடுச்சே தவிர, இதை நான் என்னுடைய அலைபேசியிலேருந்து உங்க அலைபேசிக்கு அனுப்பிச்சிடுவோம், அவ்வளவுதானே. அதை விட்டுட்டு கையில ஒரு பேப்பர்ல கொடுங்க. ஆமா, அதுக்கு பதிலாக ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருந்துருக்காங்க, கணினி அழகா வச்சு, அவ்வளவுதான், கணினி வச்சிருந்துருக்காங்க.
பேப்பரே கிடையாது. பேப்பர்லெஸ் வேர்ல்டுன்னே பேரு, காகிதம் இல்லாத உலகம் அப்படின்னு. நாம மாறல, ஆனா அவங்க மாறிட்டாங்க. சில இடங்கள்ல தான் நாம மாறி இருக்கோம். முழுக்க மாறணும். பணமில்லா பரிவர்த்தனை கரெக்ட். அதனால இப்ப இப்ப ஆசிரியர்கிட்ட கூட எப்படி ஞானத்தை கற்றுக்கிறதுனா புஸ்தகம் இல்லாம கத்துக்க முடியுமான்னா கையில இது அலைபேசி வைத்துக்கொண்டு கற்றுக்கணும். இது கணினி இருக்கு, அதான் இப்போ இப்போ முழுக்க பார்த்துருவோம் பாசுரத்தை. மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சிறிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வெறிமயிர் பொங்க. ஏன்னா 2 முறை பாடக்கூடிய பாசனம் இல்லையா? வெறிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி ஊறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் போதருளி கோப்புடைய இரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரும் பாவாய். ஒரு ஆம்புலன்ஸ் போனது, இந்த ஒலி கேட்டது. ஒருத்தர் சொன்னார் வேடிக்கை, அதுக்கு ஏன் ஆம்புலன்ஸ்னு பேர் வச்சுக்காங்க, பெண்புலன்ஸ்னு வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. அது ஏயா கேட்குற, அவங்க பெண் வந்து அந்த ஓட்டுநர் வந்து சிவி சிங்காரிச்சி வரத்துக்குள்ள அந்த ஆள் என்ன ஆகும் தெரியாது அப்படின்னா உள்ள இருக்கிற ஆள். அதனால தான் ஆம்புலன்ஸ்னு பேர் வச்சு, ஆம்புலன்ஸ்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் வேடிக்கை இருந்தது, நல்லா இருந்தது. அதனால இங்கே அதனால ஆசிரியர் பெண்ணாலும் பார்த்தோம், கண்ணனையும் இப்போ பார்க்கணும். சீரிய சிங்கம் கண்ணன் அறிவுற்று தீவிழித்து வேறுமை தீவிழிக்கிறதுங்க என்பது பக்தர்களுடைய எதிரிகளுக்கு பார்த்து தீவிழித்து. அதனால யார் வந்து பக்தர்களுக்கு அடியார்களுக்கு விரோதிகளாக இருக்கிறாரோ அவர்களை பார்த்தால் தீவிழித்தான் கண்ணன். எப்படின்னு கேட்குறீங்களா அப்படின்னா நரசிம்மாவதாரம். நரசிம்மாவதாரத்தில் ஒரு கண்ணு வெண்ணெய், ஒரு கண்ணு சுண்ணாம்பு. அப்பாவை இரண்யகசிபை பார்த்த கண்ணு வந்து சுண்ணாம்பு கண், அதாவது தீக்கண். குழந்தையை பிரகலாதனை, அவனுடைய குழந்தை, இந்த குழந்தையை பார்த்த கண் வந்து வெண்ணெய், அப்படின்னா குளிர்ச்சியான. அதனால இப்படி அதை எப்படி சொன்னாங்கன்னு கேட்டால், சுவாமி தேசிகன் தன்னுடைய காமாசிகாஷ்டகம் என்ற நூலிலே சட்டாபட்டல பீஷணே சரப சாட்டஹாசோத்பட்டே ஸ்புரத் கிருதிகே வக்த்ரே கிருதே சரோஜ டிம்ப தத்த ஸ்தனா சரோஜ திருஷா திருஷா வெதிபிஷஜ்ய தே வியஜ்யதே என்று அழகாக காமாதிகாட்டார். இது எப்படின்னு கேட்டால், அது ஒத்தரை பார்த்தா நம்ம எதிரியாக நினைக்கிறோம், ஒத்தரை பார்த்தா நண்பனாக நினைக்கிறோம். எப்படின்னே தெரியல, அதனால் ஒரு காரணமும் இல்லை. நீங்கள் எனக்கு ஒரு கெடுதலும் செய்யலை, நீங்கள் ஒரு நல்லதும் செய்யலை. நல்லும் போது ஒருத்தர் நண்பராகினார், ஒருத்தருக்கு எதிரியாகும். பார்க்கும்போதே அவரை பார்த்தா எரிச்சல் வருது, வராதிங்க பேசாதீங்க போங்க அப்படின்லாம் சொல்கிறோம். ஒருத்தரை வந்து வாங்க 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 அப்படி. அதனால் அப்படி சொன்னார் சுவாமி தேசிகன். இன்னொரு தசாவதாரத்தில் சொன்னார், இந்த கையில் ஆயுதங்கள் இருக்கு, சக்கரம் இருக்கு, சங்கம் இருக்கு, சுதர்சனம்ங்கிற சக்கரம் இருக்கு. கை கூப்பினோம் கோயில் அங்க போயிட்டோம். அதனால இங்க இந்த கையில சக்கரம், இங்க சங்கம், பாஞ்சஜன்யம்னு பேரு. அதுக்கப்புறம் கையில கதை, ஒரு கதை இருக்கு, அதுக்கு பேர் கௌமோதிகின்னு பேர். அதுக்கப்புறம் வாள் இருக்கு, அதுக்கு நந்தகஹான் பேர், கட்கஹான் பேர். அதனால வில் இருக்கு, கையில வில் இருக்கு, அதனால சாரங்கம் என்ற பெயர். அதனால அந்த 5 ஆயுதங்களையும் கையில வச்சிருந்திருக்கார். அந்த 5 ஆயுதங்களும் என்ன நினைக்கிறதா மனசுக்குள்ள கர்வம் என்னன்னா, நாம தான் கடவுளை காப்பாற்றி கொண்டு, கடவுளுக்கு எதிரிகள் வந்தால் நாம தான் தடுத்து நிறுத்தணும். அதே மாதிரி ஆதிசேஷன் கூட படுக்கை கூட நினைக்கிறது என்னன்னு கேட்டா, நம் 1000 தலை இருக்கு, இங்கே ஸ்ரீரங்கத்தில் 7 தலை.
சில வேளை 5 தலை உண்டு. அதனால அந்த 1000 தலை வாயால விஷத்தை கக்கி கொண்டு இருக்கிறது தான் புகை, விஷப்புகை. அப்போ எதிரிகள் பக்கத்தில் வரமாட்டாங்களாம். அங்கனே அந்த விஷப்புகை ரங்கநாதனுக்கு ஏதாவது பாதிக்காதா அப்படின்னு. அப்படி இல்லை. அதனால எல்லாருமே எம்பெருமான் பேர்ல ஒரு பரிவு, அவரை காக்க வேண்டும் நமது கடமை என்று நினைக்கிறது. அதனால் நாமெல்லாம் எம்பெருமானுக்கு வேலைக்காரர்கள் என்று நம்மை நாம் நினைத்துக் கொள்வது, இதெல்லாம் நல்ல குணங்கள். அப்படியே அந்த 5 ஆயுதங்களும் என்ன நினைச்சுதான் நாம தான் எம்பெருமானை காப்பாற்றுகிறோம். அந்த கர்வத்தை அடக்குவதற்காக ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் செய்யும் பொழுது கையிலே இருக்கிற நகங்களை ஆயுதமாக கொண்டு பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமம், இந்த 5 ஆயுதங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டார். என்ன இருக்கு, என்ன கையில் இருக்கு? நகம்தான் இருக்கு, கூரிய நகம், சிங்க முகம். இந்த கையும் அந்த மாதிரி சிங்கம் மாதிரி ஆச்சு, கால் சிங்கத்தினுடைய கால் மாதிரி ஆச்சு. அதனால கையில் நகம், கூரான நகம், உகிர் என்று நல்ல தமிழில் சொல்வார். அதனால பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராம க்ஷணம், ஒரு செகண்ட், ஒரு நொடி தான். பாணிஜெய்கி, நகங்களால் நம்ம உலகத்தை எல்லாம் காப்பாற்று. ஹிரண்யகசிபு எல்லாரையும் துன்புறுத்தினான், தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் எல்லாரையும், அப்புறம் மற்ற உயிர்கள் எல்லாத்தையும் துன்புறுத்தினான். அதனால ஹிரண்யகசிபுவை கொல்ல வேண்டியிருந்தது. அதனால ஹிரண்யகசிபு ஒரு வேடிக்கை பண்ணான். நமக்கெல்லாம் மற்றவருக்கு அறிவுரை கொடுக்கணும்னு நமக்கு ஆசை இல்லையா? அதனால அந்த அறிவுரை கொடுக்கறது ஹிரண்யாட்சன்கிறவன, அவன் இவனுடைய அண்ணன். அந்த அண்ணனை பகவான் வராகவதாரம் செய்து அழித்து விட்டான். அப்ப அழித்த உடனே அவனுக்கு மனைவி இருந்தான், இந்த ஹிரண்யாட்சனுக்கு. இந்த மனைவி அழ ஆரம்பிச்சுட்டான், கணவனை கொண்டு விட்டார் வராகன் சொன்னார். கவலைப்படாதே அப்படின்னா. என்ன கவலைப்படாதேன்னா, இந்த ஆத்மா, இந்த உயிருங்கிறது போகும் வரும், இந்த உடல் அழியும். அதனால இந்த ஆத்மா நித்தியமானது, அதுக்கு மரணம் கிடையாது, சாவு கிடையாது, இப்படிலாம் அவனை அறிவுரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க எப்படி மனைவி சும்மா இருப்பாங்களா? துரத்திட்டாங்க, மச்சான துரத்தி. அப்புறம் கோபம் வந்தது, இந்த மாதிரி அண்ணனை கொண்டு விட்டாருன்னா கோபம் வந்தது. அந்த கோபத்துல தான் அந்த தவறெல்லாம் செய்தான். இந்த 3 உலகங்களையும் அவன் இது ராஜாவா ஆகணும்னு நினைச்சான். அப்போதான் பிரகலாதன்கிற குழந்தை, நல்ல குழந்தை பிறந்தது. வயிற்றுல அந்த குழந்தை இருக்கும் பொழுது நாரதர் நல்ல கதை சொன்னார். அதனால பிறப்பிலேயே நல்ல தோன்றி புகழோடு தோன்றுக, அகுதிலால் தோன்றலை தோன்றாமை நன்றுன்னு திருக்குறள். அதனால பிறக்கும் பொழுதே புகழோடு தோன்றணும்னு சொன்னார் திருவள்ளுவர். நாம ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? வெள்ளிக்கரண்டியை வாயிலை வைத்துக் கொண்டு பிறக்கணும்னு சொல்லுவோம். பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் என்று சொல்வார்கள். அப்படி ரொம்ப சந்தோஷம். இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால அப்புறம் நீங்க வாங்க, கோயிலுக்கு வாங்க, பேசுங்க. அதனால உங்க பேச்சு வாங்க. தினம் 14ஆம் தேதி வரையும் உண்டு. அதனால இங்கே அந்த இந்த ஹிரண்யகசிபு ஒருவன் தான், ஒரே ஒரு அரக்ஷன் தான். ஆனால் இந்த ராவணன் கூட இருந்தவன் கும்பகர்ணன் 2 பேர். அதுக்கப்புறம் கம்சனோட இருந்தவன், கம்சனுடைய மாமனார் ஜராசன் 2 பேர். இப்படி ஒவ்வொரு நிறைய பேர் அரக்கர்கள், நிறைய பேர் அரக்கர்கள் கம்சன் அனுப்பிச்சான் பாருங்க. முதல்ல பூத்தனா என்ற பெண்ணை அனுப்பிச்சான் அரக்கியை. அப்புறம் சகடாசுரன் என்ற வண்டி சக்கரம் போல அனுப்பிச்சான். அப்புறம் அகாசுரன் என்று அனுப்பிச்சான். அதுக்கப்புறம் வத்சாசுரன் கன்றுக்குட்டி போல அனுப்பிச்சான். தேனுகாசுரன் பசுமாடு போல அனுப்பிச்சான். அப்புறம் விளாம்பழம் போல ஒருத்தன் அனுப்பிச்சான். விளாம் காய் தலையில விழுந்து அவனை கொண்டு குழந்தைன்னு நினைச்சான். அப்புறம் பகாசுரன் என்ற கொக்கு இதில் அனுப்பிச்சான். அப்புறம் காளியன்கிற பாம்பு உருவத்தில் ஒருத்தன் அனுப்பிச்சான். இவ்வளவு அசுரர்களை அழிக்க வேண்டியிருந்தது கண்ணனால். ஆனா இங்க ஹிரண்யகசிபு ஒரு அசுரன் தான். அப்போ ஒரு அசுரனுக்கு ஏன் அழிக்க வேண்டியிருந்ததுன்னா, ஒரே ஒரு பையனுக்கா, பிரகலாதன் என்ற ஒரு நல்ல பையன், அந்த குழந்தைக்காக. அவன் என்ன சொன்னான்? எங்கே கடவுள் அப்படின்னு கேட்டான். எங்கும் இருக்கிறான் அவன் குழந்தை. பள்ளிக்கூடத்துல என்ன படித்தாயின்னு கேட்டான். நாராயணன் தான் நமக்கே பறை தருவான், நாராயணனே நமக்கே பறை தருவான் திருப்பாவை பாசுரத்தை சொல்லியிருக்காங்க.
ஆசிரியர்கள் என்ன சொல்லி கொடுத்தாருன்னு கேட்டான். அவங்க ஒன்றும் சரியா சொல்லி கொடுக்கல அந்த காலத்துல. அதனால நான் கற்றுக்கொண்டது நாராயணன் தான் நம்முடைய கடவுள் சொன்னான். உடனே அந்த ஆசிரியர்களை கூப்பிட்டான். உன்னை வந்து பதவியிலிருந்து விலக்கி விடுவேன், அதனால நீங்க வந்து ஒழுங்கா இனிமே அடுத்ததுன்னு இரண்ய கசிப்பவே நமகா என்று என் பெயரை சொல்லி அவனுக்கு வணக்கம் சொல்லணும் அப்படின்னு. சரின்னு சொன்னா போனா இவன் ஆசிரியர் வந்து பல பேர் விடுமுறை விட்டு போயிட்டாங்க. இது தாங்காத நம்ம இவன் அப்படி சொல்றான், இவன் குழந்தை கேட்க மாட்டேங்கிறான். இந்த கூட்டமா அந்த குழந்தைகளை கூப்பிட்டு இவன் சொன்னா நமோ நாராயணாய எல்லாம் சொல்லுங்க அப்படின்னா எல்லாரும் சொல்லிட்டான். இவன் காதில் விழுந்துச்சு. திருப்பி கோபம் வந்துருது. கூப்பிட்டான், உன்னுடைய கடவுள் எங்க இருக்கான்? எங்கும் இருக்கிறான். அவ தமிழ்ல சொல்லுவாங்க, தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்று சொன்னாங்க. அப்படி சொன்னாங்க. சரி, நான் பார்த்து கட்டின மண்டபம் எங்க வீட்டு அரண்மனை, எங்க 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 அரண்மனை. இந்த தூணெல்லாம் நான் செங்கல் கருங்கல் எல்லாம் வச்சு நான் கட்டினேன். நான் பார்த்தேன், கொத்தனார் கட்டிச்சு நான் பார்த்தேன். அங்க ஒன்றும் உங்க பெருமாள்லாம் இல்லை. எங்க இந்த தூண்ல இருக்கானான்னு கேட்டேன். அதனால இருக்கான் அப்படின்ட்டான். சத்தியம் விதாத்தும் நிஜ பிருத்திய பாஷிதம்ங்கிறது பாகவதம். அதாவது தன்னுடைய அடியார் சொல்வதை கேட்பதற்குன்னே பிறந்தவன் என்பது யதோக்தகாரி என்று பெயர் சம்ஸ்கிருதத்துல. அதாவது சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். திருமேஷாழ்வார் சொன்னதுக்காக எம்பெருமான் கோவிலை விட்டு வெளியில போனான், கோவிலுக்கு உள்ளே வந்தான். என்ன சொன்னார் திருமேஷாழ்வார்? கணிகண்ணன் போகின்றான், என்னுடைய சிஷ்யன் ஒரு மாணவன் போகின்றான். கணிகண்ணன் போகின்றான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், படுத்திருக்காது. அதனால சென்னாப்புலவனும் போகின்றேன், துணியுடைய சென்னாப்புலவனும் போகின்றேன். எனக்கு துணியுடைய என்ன இந்த சீரிய சிங்கம் இல்லையா, துணியுடைய சென்னாப்புலவன் நல்ல நான் ஆசிரியர் தான், நானும் போகின்றேன், சென்னாப்புலவனும் போகின்றேன். நீயும் உன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள். எம்பெருமான் என்ன பண்ணா, அந்த ஆதிசேஷனுங்கிற படிக்கையே சுருட்டி மெத்தையை சுருட்டி கைக்குள்ள வைத்துக்கொண்டு அவங்களோட பின்னாடியே போயிட்டோம். முதல் நாள் ராத்திரி பட்டாச்சாரியர் அர்ச்சகர் பூட்டு நல்லா பூட்டு, பெரிய பூட்டு போட்டு தான் பூட்டிருக்கார். அதனால மறுநாள் காலையில் வந்தால் அந்த படுத்துட்டு இருக்கிற எம்பெருமான காணும். அதனால பதறி போய் அந்த அர்ச்சகரை குற்றம் சொல்ல, நீங்க தான் திருடிட்டு போயிட்டீங்களான்னு கேட்டால் அவன் நம்மளை சிறையில் போட்டுருவானேன்னு அவங்களுக்கு பயம். நாங்கள்லாம் ஒன்றும் செய்யலை, திறந்து பார்த்தா காணும், கடவுளை காணும். அப்போ திருமேஷாழ்வார் தான் அழைச்சிட்டு போயிருக்காருன்னு தெரிஞ்சு ராஜா போய் அவருடைய திருவடியில் விழுந்து, இந்த கணிகண்ணன் திருவடியில் விழுந்து, அது ஏன் கணிகண்ணன் திருவடியில் சிஷ்யன் திருவடியில் விழுந்தான்னு ஒரு வரலாறு. என்னன்னு கேட்டால், இந்த கணிகண்ணனுக்கு ஒரு திறமை இருந்தது. என்ன திறமை இருந்ததுன்னு கேட்டால், வயதானவர்களை இளவயதாக ஆக்கக்கூடிய திறமை இருந்தது. கையில் அவன் செய்த ஜபத்தினுடைய வலிமையை அவனுடைய தீர்த்தத்தில் பாத்திரத்தில் ஒரு தண்ணீரில் வச்சிருந்தான். இந்த தண்ணீரை எடுத்து யாராவது ஒருத்தர் கேட்டால் அவன் மேலே தெளித்தா அவன் இளவயதாகும். அது ஒரு வயதான பெண்மணி கேட்டான், அம்மா கேட்டான், ரொம்ப கிழவி கேட்டா, நான் ரொம்ப சின்ன பொண்ணாகணும். அப்போ எல்லாருக்கும் நமக்கு கூட ஆசை, சின்ன வயசாக வராதாங்க. அதனால் கேட்டால் அவன் தண்ணியை தெளித்தான், சின்ன பொண்ணாகிட்டான். அழகான பொண்ணாட்டா, சின்ன பொண்ணு. பன்றிக்குட்டி கூட குட்டியாக பார்க்கும்போது நன்றாக பார்க்கறதுக்கு அழகாக. அதனால் அழகான பொண்ணாகிட்டான். ராஜா என்ன பண்ணா, இந்த அழகான பொண்ணு இருக்காளாமே நம்ம ஊரில் தலைநகரத்தில், அவளை கொண்டா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் கல்யாணம் பண்ணிட்டான். ஏன்னா ராஜா உத்தரவை மீற முடியாது. கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணிட்டா ராஜாவுக்கு வயதாகவே போயிட்டு இருக்கிறது, கிழவன் ஆகிவிட்டான். அந்த பெண் இளமையாகவே இருக்கான். மார்க்கண்டேன்னு சொல்லுவாங்க தமிழ். 16 வயசு, 16 என்றும் 16 வயசு, அந்த மாதிரி இருக்காவோ. ஐயோ இதுக்கு நாம கிழவன் ஆகிட்டோம், அவனோட அந்த மனைவி கிழவியாக இல்லைன்னு சொன்ன உடனே இந்த கணிகண்ணனை கூப்பிட்டான். அந்த கணிகண்ணன் தானே உன்னை மாற்றியது, இளம் பெண்ணாக மாற்றியதுன்னு சொல்லி, நீ என்னையும் அந்த மாதிரி இளைஞனாக மாற்று. முடியாது, அப்போ என்னை பற்றி பாடுன்னு. கணிகண்ணன் நல்லா பாடுவான். சரி பாடுன்னு, நாராயணனை பாடுமாயால் நரனை பாட மாட்டேன்ட்டான், மனுஷனை பாட மாட்டேன். அப்போ ஊரை விட்டு போன்ட்டான். நாடு விட்டு நாடு கடத்திட்டேன், நீ இந்த ஊரை விட்டு கிளம்பி வெளியில போ. அப்பதான் அந்த திருமேஷி ஆழ்வாரோட கிளம்பி போகும்பொழுது பெருமாளையும் அழிச்சு போட்டான். அப்போ திருமேஷி ஆழ்வார் திருவடியிலையும்
இந்த கணிகண்ணன் திருவடியிலையும் ராஜா விழுந்து திருப்பி அவன் சொன்னார், கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், படுத்துக்கோ. என்ன துணியுடைய சென்னாப்பலவனும் போக்கொழிந்தேன் நீயும் உந்தன் பைனாகப்பாய் படுத்துக்கொள் என்று சொன்னான். அப்படி சொன்ன பிறகு எம்பெருமான் வந்து படுத்து. அதனால சொன்ன வண்ணம் செய்த பெருமான். பக்தன் சொன்னால் சொல்றதை கேட்கணும். சத்தியம் விதாத்தும் மம் நிஜ பிருத்திய பாஷிதம் பாகவத்தில் சொல்றது. காஞ்சிபுரம் யதோக்த காதி சொன்ன வண்ணம் செய்த பெருமான் சொன்ன. இங்கே ஒன்று, இங்கே உள்ளே ஸ்ரீரங்கத்திலேயே 52 சன்னிதியில் ஒரு சன்னிதி நல்லா கரெக்டாக சொன்னேன். அதனால் எப்படின்னு சொன்னால் இப்படி சொல்லும் பொழுது, அதனால் இப்போ கேட்டான் கண்ணன், நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டான். ஆராய்ந்து அருளேரோரும் பாவாய் என்று இவங்க சொன்னாங்க. அதை தவிர என்ன விஷயம்னு கேட்டால், ஒரே ஒரு நிமிஷம். கம்பம், இந்த நரசிம்ம அவதாரத்தில் கம்பம்னு இருக்கு. கம்பம்னு தூண் வச்சு அந்த கம்பத்திலேருந்து வெளியில வந்த நரசிம்மன் அந்த அரக்கனுக்கு ஹிரண்யகசிபுக்கு கம்பத்தை ஏற்படுத்தி, அதாவது நடுக்கம். இது தமிழ்ல ஒரு அழகா சொல்லுது, தமிழையும். அதே மாதிரி இப்போ அவங்க இந்த 5 லட்சம் பெண்களும் கேட்டாங்க இந்த கண்ணனை, நீ படுக்கைக்கு வந்துட்டோம், உங்க படுக்கைக்கு வந்துட்டோம், நாங்கள்லாம் என்ன பண்ணோம் இத்தனை நேரம், ஒவ்வொரு தோழியா எழுப்பிடுவோம், கஷ்டப்பட்டு எல்லாரையும் 5 லட்சம் பேர் கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம், உங்க அரண்மனைக்கு வந்திருக்கோம், நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு வந்திருக்கோம், படுக்கையறைக்குள்ள வந்துட்டோம். ஆனா இப்ப நீ வந்து சிம்மாசனத்துல இருந்து வந்து உட்காந்து எங்களுக்கு பதில் சொல்லணும். அப்படி சொல்லும்போது நாங்க பட்ட துன்பமெல்லாம் தீரும்படியா செய்யணும். நடந்து வந்து களைப்பா இருக்கும், கால வேளையில பனியில வந்திருக்கோம். அப்படின் பொழுது நீ எதுக்காக கண்ணனாக பிறந்தாய்? கோகுலத்தில் வந்திருக்கு. சம்ஸ்கிருதத்தில் சொல்றது ஏஷ நாராயண ஸ்ரீமான் நாக பரியங்க சீரார்ணவ நிகேதனா. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருந்த நீ எதுக்கு இங்க வந்த? அதனால என்ன சொன்னார், நாக பரியங்கம் உத்சுருஜ்ய, அந்த பாம்பு படுக்கையை விட்டு ஆகதா மதுராம் புரியும். ஹி ஆகதா, நிச்சயமாக நீ என்ன வந்திருக்க, மதுரைக்கு வந்திருக்க, வடமதுரைக்கு வந்திருக்க. அதனால வடமதுரை மைந்தனாக வந்திருக்க. அதனால நீங்க கட்டாயம் எனக்கு அருள வேண்டும் என்று சொன்னார். இன்னொரு இது நீ எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டா, லக்ஷ்மி நரசிம்மன்கிற தெய்வம் நிறைய இடங்கள்ல இருக்கு. ஒரு இடம் ஆந்திர பிரதேசம் முழுக்க இருக்கு. ஆந்திர பிரதேசம் போனீங்கன்னா தெலுங்கு பிரதேசம், தெலுங்கானான்னு ஒன்று இருக்கு, இப்போ தனியா இருக்கு, ஆந்திரான்னு ஒன்று. எங்க போனாலும் நரசிம்மன் கோயில் நிறைய இருக்கு. நாங்க போயிருந்தோம் ஒரு தடவை. அதே மாதிரி உடுப்பி போனீங்கன்னா கர்நாடகாவில் அங்க லக்ஷ்மி நரசிம்மன் கோயில். அதுக்கு சிங்கேரின்னு கர்நாடகாவில் சிங்கேரி மடம்னு இருக்கு. அங்க போனீங்க, இப்போ இங்க கூட சிங்கேரி மடம். அந்த சிங்கேரிக்கு சிங்ககிரின்னு பேர். ஆக்சுவலி சிங்கம்னா மேல் பகுதி, அதாவது மலையுடைய மேல் பகுதி, கிரினா மலை. சிங்கேரின்னு சொல்றாங்க, சிங்ககிரி. அங்கேயும் லக்ஷ்மி நரசிம்மன் கோயில். எங்க பார்த்தாலும் மைசூர்ல லக்ஷ்மி நரசிம்மன் கோயில், கர்நாடகா, எல்லாமே கர்நாடகா. எதுக்குல லக்ஷ்மி நரசிம்மன் கோயில் நிறைய இடத்துல இருக்கு. அத மலைகளா இருக்கணும். பானக நரசிம்மன் மஞ்சள்கிரியா ஏதோ ஒரு இடத்துல ஆந்திராவில். அங்க வந்து பாதி நாம கொடுக்குற பானகத்தை பாதி தான் அவர் வந்து குடிப்பார், மீதி பாதியை நமக்கு கொடுக்கும். அப்படி அதான் அனுகிரகமா அங்க போய் பார்க்கலாம். அது மாதிரி திருவரங்கத்தமுதனார்னு ஒரு ஆசிரியர், ஆச்சாரியர், அவர் சொன்னார், வளர்ந்த வெண்கோப மடங்கள் ஒன்றை கிழித்தவன் கீர்த்தி பயிரெழுந்து விளைந்திடும் சிந்தை ராமானுஜன். ராமானுஜாச்சாரியர் என்ற பெரிய ஆசிரியருக்கு, நம்முடைய வைணவ செம்மலுக்கு பிடித்த தெய்வம் யாருன்னா லக்ஷ்மி நரசிம்மன் என்று திருவரங்கத்தமுதனார் சொன்னார். இப்படிலாம் பெருமையெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மனை நாம் இன்னைக்கு சேவித்தோம். அதில் பாசன் ஒரு கவி,
இந்த கவி என்ன பண்ணா, நாடகம் 13 நாடகம் எழுதினான், டிராமா. அதுல ஒரு நாடகத்துல ஒரு பிரார்த்தனை நரசிம்மனுக்கு. நரமிருகபதி வர்ஷ்மாலோகன பிராந்த நாரி நரதனுஜ சுபர்வ விராத பாதாள லோக கரஜ குலிஷ பாலி பின்ன दैत्येन्द्र वक्षाः सुररिपु बलहंता श्रीधरोस्तु श्रीये நமः என்று ஒரு பிரார்த்தனை பாடலை எழுதினான். அதனால எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நர மிருகபதி, அந்த மனித உடலும் சிங்கமுகமும் உள்ள நர மிருகபதி, அது அந்த தோற்றத்தை பார்த்து, அந்த வேஷத்தை பார்த்து எல்லாரும் அஸ்மாலோக்கன பிராந்த நாரி பயந்துட்டாங்க. பெண்கள் பயப்படுறதுக்கு சொல்லவே வேண்டாம், ஆண்களும் பயந்துட்டாங்க. நாரி நர தனுஜ ராட்சதர்களும் பயந்துட்டாங்க. சுப்பர்வன் சில பேர், அப்படி புராத்தன் சில பேர், சுப்பர்வன் புராத்த பாத்தாள லோகா, கீழ் லோகத்தில் இருக்கிற பாம்புகள்லாம் பயந்துட்டு எல்லாமே பயந்துட்டாங்க. ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமா, நரசிங்கம் சிங்கம். அவன் இரண்யகசிபு கேட்டான், இரவுலையும் நான் சாகக்கூடாது, பகல்லையும் சாகக்கூடாது, வீட்டு வெளியிலையும் சாகக்கூடாது, உள்ளேயும் சாகக்கூடாது, ஆகாசத்திலையும் சாகக்கூடாது, பூமியிலையும் சாகக்கூடாது, ஏன் ரத்தம் கீழே விழக்கூடாது, இப்படி இல்ல. ஆமா ஆமா, அதான் எப்போதுமே சொல்றது, நல்லவர்கள் தவம் செய்வதை விட கெட்டவர்கள் தவம் செய்வது அதிகம். அதனால்தான் ஆட்சியெல்லாம் தாறுமாறா இருக்கும்போது நம்மளால ஒன்றும் பண்ண முடியும். அதனால அப்படி கேட்டுட்டே வந்தான், நிறைய வரம் கேட்டான். பிரம்மா சரி 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 கொடுத்துட்டான். எனக்கு சாகா வரம் வேண்டும்னு கேட்டால் முடியாதுன்னு, அது என்ன என் கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். என்னுடைய உரிமை கிடையாது எனக்கு அது அப்படின்னு சொன்ன உடனே சொன்னா, நீ சிருஷ்டி பண்ண, நீ படைத்த பொருளால எனக்கு சாவு கிடையாது. அப்போ என்ன பண்ணார் பகவான் நரசிம்மன், நாராயணன் நரசிம்ம உருவம் எடுத்து, பிரம்மாவுக்கு தெரியாமல், அவருக்கு ஏற்கனவே அந்த நரசிம்ம உருவை படைத்ததே கிடையாது, அனுபவம் கிடையாது. ந பூதோ ந பவிஷ்யத்து என்பது வேதம். அதனால முன்னாலும் இல்லை பின்னாலும் இல்லை என்று சொல்லி, அதனால ஏற்கனவே இல்லை, இனிமே இல்லை, இது ஒரே அவதாரம் நரசிம்மாவும், லக்ஷ்மி நரசிம்மாவும். அதை சொல்லி நாம் இங்கே இன்று நாளைக்கு மங்களாசாசனம் என்று, பெரியவர்கள் சிறியவர்களுக்கு செய்வது ஆசீர்வாதம், சிறியவர்கள் பெரியவர்களுக்கு செய்வது மங்களாசாசனம். மங்களம் என்றால் நன்மை, ஆசாசனம்னா நம்பிக்கை, உங்களுக்கு நன்மை நடக்கும் என்ற நம்பிக்கை சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சொல்லும். அதை நாளைக்கு போற்றி போற்றின்னு 6 போற்றி சொல்லி, அன்று உலகம் வளர்ந்தாய் அடி என்றதை நாளைக்கு எடுத்துக்கோம். தினம் நோட் பண்ணிட்டு கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. வாதித்விபசிரோ பங்க பஞ்சானன பராக்கிரமः ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய ஸ்திரம் விஜயதாம். ரொம்ப சந்தோஷம்.